இன்றைக்கு மொழி திணிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தாய்மொழி தமிழை மறந்துவிட்டோம். மொழி திணிப்பு என்பது இல்லாத ஒன்றை திணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே மம்மி டாடி என்று தான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்பா அம்மா என்று யாரும் கூப்பிடுவதில்லை. ஏனென்றால் தமிழ் நம்மை விட்டு தூர விலகி கொண்டே இருக்கிறது. மொழி திணிப்பால் அல்ல, மொழி திணிப்பின் பெயரில் தமிழை நம்மை விட்டு விலக வைக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திலும் நாங்கள் இருக்கிறோம். பன்மொழிகளை பற்றால்தான் நம்முடைய தாய்மொழியின் அருமை நமக்கு தெரியும். ஆகவே அனைத்து மொழிகளையும் நம்முடைய செல்வங்கள் கற்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துவிட்டு மேடையில் அமர்ந்திருக்கிறோம். காரணம், வேறு மொழி தெரியாத காரணத்தால். எனக்கு மட்டும் இந்தி தெரிந்திருந்தால், பேராசிரியர் சீனிவாசன் மட்டும் இந்தி தெரிந்திருந்தால், இன்றைக்கு நாங்கள் இந்தியாவின் தலைநகரத்திலே மிகப்பெரிய பதவியிலே பலம் வந்து கொண்டிருப்போம். காரணம் மொழி பிரச்சனை. ஆக அந்த மொழி வந்துவிட்டால், இந்தி மொழி வந்துவிட்டால் தமிழ் போய்விடுமா? யாரை ஏமாற்றுகிறார்கள்? நம்மை ஏமாற்றுகிறார்கள். ஏமாந்து கொண்டிருக்கிறோம்.